ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கின் சைடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நெருங்கிருச்சு. ஸோ எல்லா கொஸ்டினையும் உங்களால் படிக்க முடியல அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, புக்கின் சைடில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அதோட நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பாடத்தில் கூலும் விதி அப்படின்னு இருக்குன்னா அதோட நம்பர் இருக்குல்ல 1.2ல் கூலும் விதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, எந்த ஒரு டைம் வேஸ்ட் இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, புக்கின் சில என்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். 1.2ல் கூலும்ஸ் லா இருக்குது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். நான் பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணல, பிகாஸ் தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் பேஜ் நம்பர் மாறும். ஸோ அதனால் நான் அந்த தலைப்பு அந்த ஹெட்டிங்கில் இருக்கிற டைட்டிலில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1.2ல் கூலும்ஸில் இருக்குது. கூலும் விதிங்கிறது 1.2ல் இருக்குது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து 1.2.1 இந்த நம்பர் வந்து எல்லாருக்குமே மாறாது, சேம் தான், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதை மார்க் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து 1.2.1ல் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து 1.3.1ல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சம்டைம்ஸ் 2 மார்க்காகவும் சம்டைம்ஸ் 3 மார்க்காகவும் கேட்குறாங்க. அடுத்து 1.3.3ல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். அடுத்து 1.4.1ல் எலக்ட்ரிக் டைபோல்ங்கிற 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ டைபோல், இது ஒரு 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து வந்து 1.4.3ல் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இன் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க், படிச்சிடுங்க. அடுத்து 1.5.3ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் டியூ டு என் எலக்ட்ரிக் டைபோல், இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். அடுத்து 1.6.1ல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. அடுத்து 1.6.3ல் காஸ் லா, ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து 1.6.4ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா. டோட்டலாக இதில் வந்து 4 கேஸஸ் இருக்கும். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அண்ட் கேஸ் 4னு இருக்கும். பட் இதில் ஃபஸ்ட்டு 2 கேஸ் மட்டும்தான் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், 5 மார்க்கில் கேட்பாங்க, படிச்சிருங்க. அடுத்து 1.8.1ல் கெப்பாசிட்டர், டிஃபைன் கெப்பாசிட்டர் இந்த மாதிரி கேட்பாங்க. இது 2 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து 1.8.2ல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர் அப்படின்னு கேட்பாங்க. இது 3 மார்க்கை கேட்பாங்க, இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து 1.8.3ல் அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ், இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து 1.8.5ல் கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் கெப்பாசிட்டர் இன் பேரலல்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதையும் படிச்சிருக்கோங்க. அடுத்து 1.9.2ல் கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு சம்டைம்ஸ் 2 மார்க்கை கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 3 மார்க்கை கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரே லைனில் கூட எழுதிடலாம், ஈஸியான கொஸ்டின். அடுத்து 1.9.4 வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், இம்பார்ட்டண்டான 5 மார்க், படிச்சுக்கோங்க. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் கூலும் ஃபோர்ஸ், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின், டேபுலேஷன் போட்டு எழுதுங்க. அடுத்து செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். செகண்ட் சாப்டரில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி 2.1.2ல் இருக்கும். இது சம்டைம்ஸ் 2 மார்க்காகவும் சம்டைம்ஸ் 3 மார்க்காகவும் கேட்குறாங்க, இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். அடுத்து 2.1.3ல் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து 2.2.4ல் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, சம்டைம்ஸ் 2 மார்க் அண்ட் சம்டைம்ஸ் 3 மார்க்காக கேட்குறாங்க, இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து 2.3ல் பார்த்துட்டோன்னா எனர்ஜி அண்ட் பவர் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட், இது ஒரு 2 மார்க்கான கொஸ்டின் தான். அடுத்து 2.4.2ல் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்து 2.4.3ல் செல்ஸ் இன் சீரீஸும் 2.4.4ல் செல்ஸ் இன் பேரலும் ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, தனித்தனியாக கேட்பாங்க, 3 மார்க் கொஸ்டின், ரெண்டும் சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து 2.5.1ல் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூலும் 2.5.2ல் கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூலும் இருக்கும். இது 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல் தான், படிச்சுக்கோங்க. அடுத்து 2.5.3ல் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டண்டான 5 மார்க் இன் செகண்ட் சாப்டர், படிச்சிருங்க. அடுத்து 2.5.7ல் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் பை பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும், அதையும் படிச்சிடுங்க. அடுத்து 2.7ல் ஒரு 4 எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், சீபெக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், அடுத்து தாம்சன் எஃபெக்ட். இது 4 எஃபெக்ட்டையுமே படிச்சுக்கோங்க. இது 4ல் 1 வந்துடும், 2 மார்க்கு. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் கேட்பாங்க, அது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் வந்துடும். இதோட செகண்ட் சாப்டர் முடிஞ்சு. அடுத்து தேர்ட் சாப்டர் பார்க்கலாம்.
3.1.2ல பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் கேட்பாங்க. இது ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து 3.2ல கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னட்டிசம், இது ஒரு 3 மார்க் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அடுத்து 3.8.1ல பயோட் சாவர்ட் லா ஒரு 3 மார்க்கு இம்பார்ட்டன்னு படிச்சுக்கோங்க. அடுத்து 3.8.2ல மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்து 3.8.3ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் தி கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயில் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் படிச்சுக்கோங்க. அடுத்து 3.9.1ல ஆம்பியர் சர்க்யூட்டர் லா, இது 2 மார்க்லேயும் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 3 மார்க்லேயும் கேட்குறாங்க. இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், படிச்சிடுங்க. அடுத்து 3.9.2ல மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த கரண்ட் கேரியிங் ஒயர் ஆஃப் இன்ஃபைனைட் லென்த் யூஸிங் ஆம்பியர்ஸ் லா, இது ஒரு 5 மார்க்கான கொஸ்டின், படிச்சிடுங்க. அடுத்து 3.9.3ல மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு எ லாங் கரண்ட் கேரியிங் சொலினாய்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து 3.10ல லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 3.10.1ல ஃபோர்ஸ் ஆன் எ மூவிங் சார்ஜ் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 3.10.3ல மோஷன் ஆஃப் எ சார்ஜ்டு பர்டிகுலர் அண்டர் க்ளோஸ்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஐ மீன் வெலாசிட்டி செலக்டர்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இதை 3 மார்க்காகவும் சம்டைம்ஸ் இதை 5 மார்க்காகவும் கேட்குறாங்க. இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான், படிச்சிருங்க. அடுத்து 3.10.5ல ஃபோர்ஸ் ஆன் எ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்டு இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ஒரு 5 மார்க்கான கொஸ்டின், படிச்சுக்கோங்க. அடுத்து 3.10.6ல ஃபோர்ஸ் between 2 long parallel current carrying conductors 5 மார்க் கொஸ்டின்ஸ், படிச்சிடுங்க. அடுத்து 3.11.2ல மூவிங் காயில் கால்வனோமீட்டர்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து அதுக்கு கீழே கன்வர்ஷன் ஆஃப் கால்வனோமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கும். அதில் கீழேயே கால்வனோமீட்டர் டு அன்மீட்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின், அடுத்து கால்வனோமீட்டர் டு எ வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மார்க் கொஸ்டின் இருக்கும், அதையும் படிச்சிடுங்க. அடுத்து 4.1.6ல மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ், சம்டைம்ஸ் 3 மார்க்காகவும் சம்டைம் 5 மார்க்காகவும் கேட்குறாங்க. ரேர் கேஸ் தான், பட் படிச்சுக்கோங்க. அடுத்து 4.3 செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட், படிச்சிடுங்க. அடுத்து 4.3.2ல செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் சொலினாய்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின், படிச்சிடுங்க. அடுத்து 4.3.3ல மியூச்சுவல் இண்டக்ஷன் 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 4.3.4ல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து 4.4.3ல ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில் ஒரு 3 மார்க் கொஸ்டின், ரேர் கேஸ் தான், பட் இருந்தாலும் படிச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்டுருவாங்க. 4.4.4ல ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் பை சேஞ்சிங் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில் வித் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க், படிச்சுக்கோங்க. அடுத்து 4.6.1ல கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க், படிச்சுக்கோங்க. அடுத்து 4.6.2 எனர்ஜி லாசஸ் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர் 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து 4.7.1ல மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி, இது ஒரு 3 மார்க்கில் வரும். அடுத்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசின்னு சொல்லி கேட்பாங்க, அதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 4.7.6ல ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் ஏ ரெசிஸ்டார் சீரிஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்னு சொல்லுவாங்க, இது 5 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து 4.7.7ல ரிசோனன்ஸ் இன் சீரிஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 4.7.8ல குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் கியூ ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, 3 மார்க்கு. அடுத்து 4.8.2ல வால்ட்லெஸ் கரண்ட்டு, அது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து 4.8.3ல பவர் ஃபேக்டர், டிஃபைன் பவர் ஃபேக்டர் சொல்லி கேட்பாங்க, அந்த மாதிரி, அது 2 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து 4.8.4ல அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 4.9.1ல எனர்ஜி கன்வர்ஷன் டியூரிங் எல்சி ஆசிலேஷன் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து 4.9.2ல கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் எல்சி ஆசிலேஷன் 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ரேர் கேஸ், பட் இருந்தாலும் படிச்சுக்கோங்க. இவ்வளோதான் 4th சாப்டர். 4th சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், ஸோ நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும், படிச்சுடுங்க. அடுத்து 5th சாப்டர் ஈஸியான சாப்டர் தான். 5th சாப்டர் சின்ன சாப்டர் தான், ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 5.1.1ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் மேக்ஸ்வெல்ஸ் கரெக்ஷன் டு ஆம்பியர் சர்க்கியூட் லா இருக்குது, அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா
2 மார்க் கொஸ்டின். 5.1.3ல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் ஒரு 5 மார்க் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். அடுத்து 5.2ல ஹெர்ட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது, அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து அது கீழேயே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லி ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. சம்டைம்ஸ் இது 3 மார்க்கை கூட கேட்பாங்க. அடுத்து 5.2.3ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, ஒரு 3 மார்க் கொஸ்டின். அடுத்து 5.3ல டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ஃபாரன் ஆஃபர் லைன்ஸ் இருக்குது, 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மோஸ்ட்லி 5th சாப்டரில் எதையுமே ஒமிட் பண்ணாமல் படிச்சுடுங்க எல்லாத்தையுமே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்கள கேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.